படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சி நாவில் கொண்டேன். இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரனே. நாவுக்கரசு பெருமான நினச்சாலே நமக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே. எவ்வளவு நம்ம இறைவனை தரிசித்தாலும் இந்த கோயிலில் போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு தூய்மை பணியை நம்ம செஞ்சால் நமக்கு எவ்வளோ பலன்கிறத என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை நிரூபித்தவர் நாவுக்கரசு பெருமான் தான். அந்த உளவார பணிங்கிறத நமக்கு கொண்டு வந்தது நாவுக்கரசு பெருமான். அந்த நாவுக்கரசு பெருமானை நம்ம அவர் ரொம்ப அறிவு, சின்ன பிள்ளையிலே இறைவன் திருவருளால் வந்தவங்கள்னாலே இறைவன் நிறைய ஞானத்தை கொடுப்பார். அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார். அது மாதிரி நாவுக்கரச பெருமானும் எந்த ஊர் திருநாவலூருங்கிற ஊரில் பிறந்தாங்க. நாவுக்கரசபூரில் அவங்களுக்கு அக்கா திலகவதியார்னு, அவங்களுக்கு திலகவதியாருங்கிற தமக்கையார் அப்படி பிறந்தாங்க. ஆனால் திலகவதியார் அம்மையாருக்கு ரொம்ப வருஷம் கழித்து நாவுக்கரசர் பிறந்ததுனால சின்ன குட்டி பையனா 7 வயசுலேயே இருந்தாங்க. 7 வயசுலேயே அவனுக்கு நல்ல நிறைய ஞானம். அப்போ 7 வயசாக இருக்கலே திலகவதியார் அம்மையாருக்கு ஒரு கலிப்பகை நாயனார் அப்படிங்கிற ஒரு கணவரை பேசி முடிக்கிறாங்க. அவர் நம்ம தமிழகத்தில் அந்த மிலிட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வேலை பார்க்குறவரை பேசி முடிச்சிருப்பாங்க. அப்போ பேசி முடிச்சதுமே நாவுக்கரசருக்கு எல்லாம் அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி அவள் அப்பவுமே தனக்கு கணவராக அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணியாச்சு. அப்போ அவரை திரும்பியும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதனால் அவர் அங்கே வச்சு இறந்து போயிடுறாரு. இறந்து போனதும் நாவுக்கரசு திலகவதியார் இனிமேல் நம்ம இருந்து பயன் கிடையாது, அதனால் நம்மளும் அவர் கூட இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திலகவதியார் போகிறாங்க. இந்த நாவுக்கரசரால் தான் இப்போ நமக்கு திலகவதியார் கிடைச்சாங்க, திலகவதியார் தான் நமக்கு நாவுக்கரசர் கிடைச்சாங்கங்கிற ஒரு உடன்பாடு. அந்த திலகவதியார் நம்ம உயிரை மாற்று கொள்ளணும், இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போகையில் தம்பி காலை பிடிச்சி கட்டி அழுதார். அவர் பேர் அவர் அப்போ உடனே நம்ம தம்பிக்காண்டி இனி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பியை படிக்க வைக்காங்க. அதுக்குள்ளே இவர் நிறைய அறிவு இருக்கிறதுனால சமணத்தில் உள்ளவங்க இவரை இருத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் சமணத்தில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு தர்மசேனருங்கிற பட்டம் 10 வயசுலேயே கொடுத்துட்டாங்க. அவ்வளோங்கிறதுனால அவருக்கு நிறைய அறிவு இருக்குன்னு தர்மசேனருங்கிற பட்டத்தை கொடுத்து சமணத்தில் முதல் குருமூர்த்தியாக அவரை ஆக்கி வச்சு சமணத்திலே எல்லாம் அவரை செய்ய வச்சுருக்காங்க. அவரும் சமணத்தில் உடன்பாடாகி எல்லாம் செய்கிறாரு. ஆனால் திலகவதியார் மட்டும் திலகவதியார் அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிருந்தாங்க. திலகவதியார் திரு அதிகை வீரட்டத்துக்கு போயிருந்தாங்க. திரு அதிகை வீரட்டத்தில் போய் ஒரு மடம் அமைக்கிறாங்க. மடம் அமைக்கிறது நம்ம அடைக்கா. திரு அதிகை வீரட்டத்தில் ஒரு மடம் அமைக்காங்க. திரு அதிகை வீரட்டத்தில் சுவாமிக திரு அதிகை வீரட்டம் தானே, வீரட்டான துறை அம்மானே. திரு அதிகை வீரட்டத்தில் சுவாமி மடம் அமைச்சு அங்கே பணி. நம்ம இனிமேல் அப்போமே ஒரு காவி பூண்டு உத்ராட்சம் அமைஞ்சு திருநீர் அமைச்சு இனிமேல் நமக்கு இறைவன் துணை, சுவாமி தம்பியை என் கூட கொண்டு எனக்கு சேர்த்துரு, அதான் அவர் விண்ணப்பம் டெய்லி. அதே மாதிரி சுவாமி டெய்லி விண்ணப்பம் வச்சுட்டே இருக்காங்க. திலகவதியார் விண்ணப்பம் வச்சுட்டு இருக்கையில் ஒரு நாள் வயசாயிருது. அப்படி காலம் இவ்வளோ காலம் போக்கிட்டானே, இனிமேல் என் தம்பி வருவானா அப்படின்னு இறைவன்கிட்ட திரும்ப போய் ஒரு நாள் ரொம்ப நைட்டு அழுதாங்க. தம்பியை சூழ நோய் தடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு அசிரீரி கொடுக்குறார் சுவாமி திலகவதியாருக்கு. உடனே அங்கே சுவாமி அப்படியே கொண்டு அவருக்கு கடுமையான வயிற்று வலியை கொடுத்துருந்தார். உடனே வயிற்று வலி கொடுத்ததும் சமணர்களும் எதெல்லாமோ செஞ்சு பார்க்காங்க, இல்லை. உடனே அப்போ தான் அவருக்கு நம்ம அக்கா கிட்ட போனால் நம்ம அக்கா ஏதாவது செஞ்சால் நமக்கு இது குணமாகுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீடனை அனுப்பி எங்கள் அக்காட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சீடனை அனுப்பி விடுதாரு. திலகவதியார் இருக்கார், சமணர் இருக்கிற இடம் நான் வரமாட்டோம், அவன் இங்கே வர சொல்லணும். அதுவும் சமணர்கள் விட மாட்டேன்ட்டாங்க. உடனே ராவோட ராவா அக்காவை தேடி வந்துடுறாரு. அக்காவை தேடி வந்ததும் அக்கா அவ்வளோ நாள் நீ வரணுன்னு தான் விண்ணப்பம் வச்சுருந்தேன், வா அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் சுவாமி திருவடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதான் திரு அதிகை வீரட்டம். அந்த வீரட்டத்தில் கூப்பிட்டு போனதும் நான் இதில் எனக்கு அனுபவம் என்னென்னா, திரு அதிகை வீரட்டத்துக்கு நான் முதல்ல போகிறேன்.
சுவாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். சுவாமி அம்பாள் பின்னாடி இருக்கும், பெரிய சிவலிங்கமாக இருக்கும் திரு அதிக வீரட்டத்தில். இந்த சுவாமி அம்பாள் நான் உள்ளே போனதும் அந்த சுவாமி வந்து உருவமாக இருப்பாங்க, உருவமாக இருக்கும், முன்னால் அருவுருவமாக லிங்கம் இருப்பார். அந்த சுவாமி வந்து அப்படியே கண்ணை துறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துலே உட்காந்து விழுந்துட்டேன். உடனே ஐயர்லாம் தண்ணி தெளித்து சுவாமி பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு தண்ணியெலாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினாங்க. அதே மாதிரி நாவுக்கரசருக்கும் தெரிஞ்சதோ என்னமோ ஐயாவை. உடனே கூற்றாயனா அக்கா சொல்கிறா, உன் வயிற்று வலி தீர இறைவன் நான் எப்படி பாடணும் அடி எடுத்து கொடுக்குறேன் நாவுக்கரசா அப்படின்னு சொல்லி சுவாமி உள்ளே இருந்து அவருக்கு நாவுக்கரசுங்கிற பட்டம், அது வரைக்கும் அவர் பேர் தர்மசேனர். அந்த நாவுக்கரசருங்கிற பட்டத்தை சுவாமி உள்ளே இருந்து அசரீரியா கூப்பிடுறாரு, நாவுக்கரசா அப்படின்னு சொல்றாரு, நாவுக்கு அரசர். உடனே நாவுக்கு அரசருங்கிற பட்டத்தை உனக்கு தரவனதும் குற்றாயனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றையன் அடியேன் அடிக்கடியில் வீரட்டான துறை அம்மானே அப்படிங்கிறார். அப்புறம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து விடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு வைத்த வலி ஃபுல்லாக குணமாயிருது. உடனே அங்கேருந்து சமணர் தலைவர் வாரார், இவன் எப்படி இப்படி வந்து சைவத்துக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வாங்க, அது எப்படி டக்குன்னு வந்து நம்மளெல்லாம் விட்டுட்டு அவன் எப்படி சமணத்துக்கு வரலாம் சைவத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லா ஆட்களையும் விட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் சுண்ணாம்பு காலவாயில் போட்டு 7 நாள் சுண்ணாம்பு காலவாயில் கட்டி உட்கார வச்சுருங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி ஜம்முன்னு கட்டி உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் அவர் கிடைக்கிறார். சுற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணை ஆவது நமச்சி அந்த அந்த பதிகத்தை படிக்கிறாரு. படிக்கிறது 7 நாள் கழிச்சு சுண்ணாம்பு அறையை திறக்கிறாங்க. அப்படி அழகா சுவாமி இறை அருள் இருக்கையில் கேட்கவா வேணும், அப்படி முழுமையாக அழகாக வெளியே வரன்னு இருந்ததோட அவ்வளோ தேஜஸை கொடுத்து சாமி வழியை கூப்பிட்டு வர்றாரு. மாசில் வீணையும் மாலையும். அதுக்கப்புறம் இந்த உடனே சரி கல்லில் கட்டி கடலில் இறக்கிருங்க. அந்த தெப்பத்தில் கடல்ல கட்டி பாட்டது வேற பாட்டு, சுற்றுணை வேதியல்ல வேற வீங்கிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நீலலே அப்படின்றாரு. உடனே மறுநாள் வந்து இதுலயும் இறக்கல, உடனே திருவாமூர் அந்த இதுல கல்லோட கட்டி இதுல இறக்குறாங்க. அப்பதான் அவர் படிக்கிறார். கல்லினோடு எண்ணெய் பூட்டி ஒல்லை நீர் புக உள்ளே நூக்க எனது அருளால் நமச்சிவாய என்னும் நாமத்தை சிந்தித்ததுனால என கல் மிதந்து வந்தது அப்படின்னு படிக்கிறார். கல்லினோடு எண்ணெய் பூட்டி ஒல்லை நீர் புக உள்ளே நூக்கி நீலக்குடியரன் நல்ல நாமம் நீலக்குடியரன் நல்ல நாமத்தை நான் சொன்னதுனால அந்த தண்ணீர்ல இருந்து அந்த கல் அப்படி எனக்கு மிதந்து வந்தது. இவன் இதுலேயும் சாவலை அப்படின்னு சொல்லிட்டு யானை கல் அந்த இடம் திருவாந்தது அதிக விரட்டத்துல தான் இல்லம்மா விருத்தகிரீஸ்வரர் விருத்தாச்சலம் கிட்டக்க அந்த இடம் இன்னும் அந்த கல்லினோடு எண்ணெய் அந்த இடத்த புதுசா கட்டி இப்போ மண்டபங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனா வந்து இப்போ வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா 63 நாயன்மார் பிறந்த இடத்தையும் அதே கோயிலாக்க சொல்லி 63 நாயன்மார் இடத்தையும் நல்லா பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா தளத்தையும் அது ஒரு நமக்கு ஒரு சைவத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். போன கவர்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல முதல்ல ஒண்ணு வந்து சொல்லிட்டாங்க, அந்தந்த இடத்துல அந்தந்த தளத்தை நீங்க பாத்துக்கோங்கன்னதும் அடியார்களே எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இது கவர்மெண்டோ எந்த இதுவுமோ சொல்ல, இதெல்லாம் ஃபுல்லா அடியார் பண்ணிதான். ஆமா அதெல்லாம் அவங்க அடியார் சொந்த செலவுல தான். இதெல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் எதிர்பார்த்தா அவ்வளவு நமக்கு செஞ்சு தர மாட்டாங்க. பார்த்து அதனால அந்த கல்லினோட அந்த இது அந்த இடத்த பண்ணிட்டாங்க. அப்புறம் உடனே யானையை கூட்டு வந்து
யானையை மிதிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசரை கட்டி அதை விற்க விடாங்க. அப்பொழுதும் சொல்ல அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நாமார்க்கும் குடியெல்லோம் நரகத்தில் இரட்புறோம் ஏமாக்கோம் பிடிவறியோம் என்னாலும் இன்பமே துன்பமே இல்லைன்ட்டு அந்த ஒரு பதியத்தை உண்மையில நம்ம அந்த பதியத்தை படிச்சோம்னா உண்மையில நமக்கு துன்பமே கிடையாது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நமச்சிவாய நரகத்தில் இடர்படும் நமச்சிவாய ஏமாப்போம் பிணி அறிவோம் நமச்சிவாய நல் சங்கரன்கர் நல் சங்கரன் அப்படிங்க நல் சங்கரன் ஞாபகத்தை நான் முடிச்சுட்டேன். அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அதாவது உறுதிப்பாட கொடுத்தது இவர் ஞானசம்பந்தர். உறுதிப்பாட கொடுத்தது அதாவது திருமுறைகளை படிச்சு நீங்க என்ன கேட்டாலும் பெறலாம் அப்படிங்கிறத அவர் 10 பாட்டுல 11வது பாட்டுல அது வரமாவே சொல்லுதார். அரசாழ்வார் ஆணை நமதே நீ என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிறத ஞானசம்பந்த பெருமான் அந்த வரலாற்று பதிகத்துல கடைசி பதிகத்துல எல்லா இடத்துலையும் எல்லா திருமுறையிலையும் அந்த பதிகத்தை அவர் ஒரு உறுதியாவே கொடுக்கிறார் நமக்கு. அரசாழ்வார் ஆணை நமது ஒவ்வொரு பதிகத்திலும் சொன்ன மாதிரி வினைலாம் இல்ல. சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு 12 மணிக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க நமக்கு. அது பேர் மகுடனே சொல்லலாம் வரம்னு சொல்லலாம். அந்த வரத்தை நமக்கு கொடுக்குறாரு. நான் யானையை விட்டு மிதிக்க விட்டுறாரு நாவுக்கரசரை. அப்படி இனிமே சரி இவருக்கு இறையொருள் மூலமா கிடைச்சிட்டு நம்மளை இனிமே அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இவர் நிறைய தளத்துக்கு போய் பணியெல்லாம் செய்யறாரு. நாவுக்கரசர் வரலாறு உடனே கடைசியில திரு பூம்புகலூர் வராரு. பூம்புகலூர் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ உன்னுள்ளே 9 வாசல் வைத்தான். 9 வாசல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். 2 6 7ங்க உறுப்பு அவ்வளவுதான். 9 வாசல் வைத்தான் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். எல்லாரும் சின்ன வயசுல தான் காசிக்கு போகக்கூடாது 70 வயசுல தான் நம்ம காசிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எல்லாருமே மாற்றணும். எப்போனாலும் இறையருள் எப்போனாலும் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த எண்ணங்களை நிறைய பேர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு தான் வரணும் அப்படிங்கலாம் நமக்கு சக்திலாம் நம்ம கொஞ்சம் இழந்துடுறோம். அதுவும் நிறைய பேருக்கு நடக்க முடியாமல் ஆயிடுது. அதனால் அந்த எண்ணங்களை மாற்றி இறைவனை எந்த வயசுலையும் நம்ம பெறலாம். ஆரோக்கியமாக இருக்கிறப்பயே இறைவனை இறையருள் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு சுவாமி நாவுக்கரசு பெருமான் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதான் அது 9 வாசல் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். எல்லாம் அடைச்சிரும். அப்புறம் நாம் சாமியாக இருக்கா அதுக்கு நம்ம இருக்கையிலே ஆலவாயா ஆலவாயான்னு சொன்னாலே முக்தி. அண்ணாமலையப்பான்னு நினைக்க முக்தி. காசியில் இறக்க முக்தி. காஞ்சியை நினைக்க முக்தி. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. அவினாசி அவினாசின்னு சொன்னாலே முக்தி. அவினாசி அப்பாங்கிற சொன்னாலே முக்தி. ஆமா அதனால காசியில வாழ முக்தி. தென்காசியும் காசியும் தான். அந்த கதை என்னது? கழுவு ஏற்றுவாங்கல்ல அதுதான் ஞானசம்பந்தர் ஏற்றிடுவாங்கல்ல. அது சொல்லிட்டோம்ல காலையில. நாவுக்கரசர் வேதாரண்யம் பண்ணார்ல. ஆமா அதான் திருமறைக்காடு. அதான் அந்த வரலாறுல வந்துருதுல்ல. அந்த எபிசோட்ல வந்துருச்சு. அந்த எபிசோட்ல முடிஞ்சிட்டு இப்போ கடைசியில பூம்புகலூர் வந்துருந்தாரு. பூம்புகலூர்ல அதாவது திருஞான சம்பந்தருக்கு மாணிக்க வாசகர் பற்றி எப்படி ஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டார்? 2 பேரும் எப்போ சந்திச்சாங்கன்னா திருவெண்காட்டுல தான் சந்திக்காங்க. அந்த பல்லக்கு தூக்கையில சந்திக்கிறாங்க. அப்பர் எங்குற்றார் இங்குற்றான்னு சொன்னது. அது அவரே வரார். அவர் நாவுக்கரசரை அவருக்கு ஞான சம்பந்தத்துல அவருக்கு என்னன்னா இந்த 3 வயசு பிள்ளையவே இறைவன் ஆட்கொண்டாரு. அதனால நம்மளையும் எப்படியும் ஆட்கொள்வாருங்கிற ஒரு இதுல ஞான சம்பந்தரை தேடி 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 வராரு. அவர் தேடி வராரு, இவர் தேடி போறாரு. ஆமா தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைதல ஓடிப்போம் நமதுள்ள வினைகளேங்கிறார். அதெல்லாம் நாவுக்கரசர் தேவாரம். அதாவது நாவுக்கரசர் தேவாரம் தான் தேவாரம். நம்ம தேவாரம் சொல்றது இது திருவாசகத்துக்கு ஞானசம்பந்தர் தேவாரம் கடைக்காப்புங்கல எல்லாத்துக்கும் நமக்கு காப்பு சொல்றது திருக்கடைக்காப்பு. நாவுக்கரசர் தேவாரம் தான் தேவாரம். அதுலயும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் பேரு. அந்த திருத்தாண்டகத்தை படிச்சாலே
அவ்வளவு போற்றியும் வந்துடும். இறைவனை என்னெல்லாம் போற்ற முடியுமோ அந்த அளவுக்கு போற்றுறது நாவுக்கரசர் மட்டும்தான். நாவுக்கரசரை மாதிரி இறைவனை அனுபவத்தில் இறைவன் திருவடியில் வந்து உணர்ந்து ஆனால் சரி இனிமே நம்ம வந்து போதும் நம்ம இருந்த இடம் அதை பூம்புகளெல்லாம் போகிறாரு, மங்கையர்கள்லாம் வாராங்க, அவங்களெல்லாம் நடனம் ஆட சொல்லுதாரு, தங்கமாக கொட்டுதாரு, ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்குமேன்ட்டார். எனக்கு ஓடும் செம்பொன்னும் இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பணி செய்கிறாரு அந்த அந்த இடத்துல எல்லாம். அப்போது சுவாமி சரி ஆனால் வந்து நம்ம கூப்பிட்டுக்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படாமல் கூப்பிடணும், அது வந்து ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு நாவுக்கரசர் பூம்புகலூரில் போய் கடைசி அவருக்கு யாத்திரை வந்து புகலூரில் போயிட்டார். பூம்புகலூரில் போய் தான் 9 வாசல். அது எங்கே இருக்குது? பூம்புகலூர் தான், கும்பகோணம் தான், கும்பகோணம் சைடு தான் பூம்புகலூர். அந்த இடத்துல அதாவது வந்து குரு பூஜைனா அந்த சேர்க்கையில் சேர்க்கறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நாவுக்கரசர் குரு பூஜைலாம் சேர்க்குற அந்த இடத்துல சுவாமிக இவ்வளோ தூப தீபம் போடுவாங்க. அப்படி சுவாமியை கொண்டு போய் வேகமாக மூலஸ்தானத்துக்குள்ளே கொண்டு இறக்கிட்டு வருவாங்க. அப்போல்லாம் உண்மையிலே வந்து பிறவியில் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஆனந்தம் நமக்கு அங்கே கிடைக்கும். நான் ஆச்சாள்புரத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஆச்சாள்புரம் வந்து எங்களுக்கு மடத்து கோயில், தருமபுரம் ஆதீன கோயில். அதனால் வந்து அப்போ வந்து திருநெல்வேலியில் உள்ள சாமி தான் அங்கே வந்திருந்தாங்க. நான் 2 தடவை போயிருக்கேன். திருக்கல்யாணம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. உண்மையிலே நம்ம அதெல்லாம் வந்து அந்தந்த குரு பூஜைக்கு அந்த தளத்தில் இருந்து இன்னும் முடிந்த அளவுக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் ஏற்றிக்கோங்க. அந்த கொண்டு உள்ளே ஏற்றிட்டு வராங்க சுவாமிக்கு. தருமபுரம் ஆதீனமும் நானும் மட்டும்தான் நிற்கும் அந்த இடத்துல, யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ளே விடுவாங்க. அப்படி கொண்டு சேர்க்கையில் வரையில உண்மையிலே நம்மளாம் வந்து அப்படி கண்ணீர் ஆனந்தம், அளவில்லா ஆனந்தம் பெற்றேன். உள்ள கொண்டு சேர்க்கையில சுவாமி அந்த தூப தீபம் போட்டு சுவாமியை போடையில அவ்வளோ ஒரு அருமை அப்பா சுவாமி. அப்புறம் அவர் என்ன நினைக்காரு, சரி நம்ம இனிமே இவ்வளோ இடம் வந்துட்டோம், இனிமே நம்ம வந்து கைலாயத்துக்கு போய் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் முயற்சி எடுத்து கைலாயம் போறார். கைலாயம் எப்படியாவது கைலாயத்தில் போய் இறைவனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கைலாயம் போறாரு. உடனே நாவுக்கரசருக்கு சுவாமி வராரு. இவரால் நாவுக்கரசரால் ஒரு தமிழகத்தில் ஒரு கைலாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி முடிவு ஓட்டிக்கிறார். உடனே இவர் பாதி தூரம் போயிட்டாரு. போகையிலே ரொம்ப கை கால்லாம் வலிச்சு ரத்தமாக வடியுது. அப்படி உடனே சுவாமி முதியவர் வேடத்தில் வந்து, எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசுலேயே நீ கைலாயம் வரணுமா? மேலும் உயிர் போகாமல் இறைவனை பார்க்காம கைலாயத்திலேருந்து மீள மாட்டேன் அப்படிங்கார். அந்த உடனே சுவாமி வந்து அங்கே ஒரு பொதிய மாதிரி கைலாயத்தில் ஒரு இதை உருவாக்கி இதில் குழி, நீ அங்கே போய் கீழே வந்து ஒரு தென் கைலாயம்னு உனக்காண்டி ஐயாறு திருவையாறுங்கிற ஒரு கைலாயம், திருவையாறுங்கிற கைலாயத்தை உனக்கு தென் கைலாயம் அப்படிங்கிறத உனக்கு ஏற்படுத்தி தர. நீ நம்ம மக்களுக்கெல்லாம் கைலாயம் வர முடியாதவங்க, அந்த கைலாயம் எல்லாத்தாலையும் வர முடியாது, அதனால் கைலாயங்கிற தென் கைலாயத்தை நான் மக்களுக்காண்டி உருவாக்குறேன். அதை அமைச்ச புண்ணியம் உனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி அவருக்கு நல்ல நலத்தை கொடுத்து திருவையாருக்கு அனுப்பி வைக்கிறாரு. திருவையாறில் வந்து சுவாமி அப்போதான் இந்த பாட்டு படிக்கிறார். மாதர் பீரை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் கடிது வருவன கண்டேன். அதாவது அந்த நாவுக்க பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லா உயிர்கள் இடத்திலும் சுவாமி வந்து நாவுக்கரசர் பெருமானுக்கு களிறுனா யானை, அந்த யானை மாடு சேவல் பெடையோடு களிறு வருவன கண்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்திலையும், அந்த 10 பதிகத்திலையும் எல்லா உயிர்கள் இடத்தும் அந்த இறைவன் இருக்கிறாரு. அந்த உயிர்கள் இடத்துல நான் வந்து
இருக்கிறேங்கிறத சுவாமி அப்படி உணர்ந்து கைலாயத்துல இருந்து அந்த அம்மையப்பரா அந்த ஒவ்வொரு உயிர்கள் அந்த 2 பேர் தம்பதியா இருக்கிற கைலாயத்துல இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாடிட்டே வராரு. பூம்புகலூர் பாடிட்டு கைலாயம் திருவையாறு வந்துருந்தாரு. திருவையாறு ஈட்டாச்சி திருவையாறுல கைலை காட்சி இன்னைக்கும் அது வந்து கைலை காட்சினா கைலை அங்கதான் இருக்கு அப்படிங்கிறத எங்க 27வது குருமகா சன்னிதானம் உண்மையிலே அருமையா செஞ்சிருந்தாங்க. அதாவது நம்ம அவங்க வந்து பிராமின்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு சரி அந்த நடத்துறாங்களோ அதே மாதிரி நம்மளும் திருமுறையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த திருமுறையை இன்னைக்கும் அதாவது அந்த உண்மையிலே அந்த ஒரு 2 மணி நேரம் சாயங்காலம் கைலாயத்துல இருந்து இறைவன் கண்டிப்பா அங்க இருப்பாருங்கிறத நம்ம பார்த்து உணரலாம். திருவையாறுல இந்த அளவுக்கு அருமையா நடக்கும். ஆடி அமாவாசைக்கு ஆமா ஆடி இறைவன் வந்து நாவுக்கரசரை பூம்புகலூர்ல இருந்து அப்படி சேர்க்கையில அழைச்சிக்கிட்டாரு. நாவுக்கரசர் வரலாறு நம்ம எல்லாரும் சிறப்பாக பார்த்தோம். சொற்பொழிவு கேட்டு நல்ல தூக்கம் நல்லா தூங்கிட்டாங்க.